ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் 31/5/2025 சனிக்கிழமை. இன்று பூச நட்சத்திரம் நிறைந்தது. இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை சுபகாரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஆலய வழிபாடுகள், இறை வழிபாடுகளுக்கு மட்டும் சிறப்பு. சனிக்கிழமையிலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பஜனை பூஜை வழிபாடுகள், ஆலயங்களிலே நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து கருங்குவளை மலர்கள் வன்னி பத்திரங்களினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு படைக்கப்பட்ட நிவேதனத்தை, அந்த எள்ளு சாதத்தை காக்கைகளுக்கும் உணவாக கொடுக்கின்ற பொழுதும் ஒரு சிறப்பு. எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலும் இவ்வாறு இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டோடு ஐயப்பனுடைய பஜனை பூஜை வழிபாடும் கலந்து இறையருளை பெறுவதோடு இப்பொழுது பல்வேறு ஆலயங்களும் இந்த வைகாசி விசாக பெருநாளை முன்னிட்டு உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கண்டி மத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் கடந்த 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனியும் மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் நடைபெறும். அதேபோல் யாழ் மாவட்டத்திலும் பல ஆலயங்களிலே சங்கானை இலுப்பைத்தாழ்வு வெல்வில் சிவசுப்பிரமணிய சுவாமி முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவம் முருகமூர்த்தி தேவஸ்தான ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியா அவர்களுடைய குரு அருள் ஆசியோடு இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் இந்த வைகாசி மாதத்து பூச நட்சத்திரம். நமக்கெல்லாம் திருத்தொண்டர் புராணம் என்கின்ற அடியார்கள் தொண்டர்களுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறிய சேக்கிழார் பெருமானுடைய குரு பூஜை நாள். இந்த வள்ளுவர் தெய்வப்புலவர் என்றும் சேக்கிழார் தெய்வ சேக்கிழார் என்றும் போற்றப்படுகின்ற ஒரு சிறப்பு. இந்த சேக்கிழார் பெருமான் பல்வேறு சிறப்புகளோடு இறைவன் மீது அதிகமாக பக்தி கொண்டவராகவும் அடியார்கள் எல்லோரும் அவரவர் செய்த அற்புதங்களை சிறப்புகளை எல்லாம் தொகுத்து திருத்தொண்டர் புராணம் என்கின்ற வகையிலே சிறப்பாக அமைத்தவர். ஒவ்வொரு குரவர்களுடைய சிறப்புகளையும் பெருமையாக சொல்லுவார். ஒரு இடத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியவர்கள் சொல்லுகின்ற பொழுது தில்லையம்பலத்திலே சென்று
இறைவனை வழிபாடு செய்கின்றார் சுந்தரர். எவ்வாறு அவரை அவர் வழிபாடு செய்தார் என்பதனை சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கருணங்கள் 4 சிந்தையாக என்று இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள 5 புலன்களுக்கும் செல்லுகின்ற அறிவை ஒரு புலனுக்கு கொண்டு வந்து வேறு எண்ணங்கள் இல்லாமல், காதுகள் வேறு எவற்றையும் கேட்காமல், வாய் வேறு எதையும் பேசாமல், மூக்கு வேறு எதையும் நுகராமல், மனம் வேறு எதையும் சிந்திக்காமல், இந்த 5 புலன்களும் உள்ளதை கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தி இறைவனை வழிபாடு செய்தார் சுந்தரர் என்று சேக்கிழார் பெருமான் போற்றுவார். அதுபோல் அனைத்து தொண்டர்களுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிகின்ற வகையில் திருத்தொண்ட புராணத்தை எழுதி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே இந்த இறை பணியிலே ஈடுபட்ட சேக்கிழார் பெருமான் தெய்வ சேக்கிழாருடைய குருபூசை நாள் இன்றைய தினம். அவ்வாறு ஆலயங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே, சைவ சமய நிறுவனங்களிலே நடைபெறுகின்ற சேக்கிழாருடைய குருபூஜை நாளிலும் நாம் கலந்து இறைவனை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.